ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2025 வந்து எல்லாருக்குமே கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் நிறைய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நான் வந்து இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே செடியே வச்சதெல்லாம் இங்கே பாருங்கள். முதல் முறையாக மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நான் வச்சுருக்கேன். பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க, அதை நான் வந்து வச்சுருக்கிறேன். நல்லா இருக்கா? ஆமாம், வருஷம் நல்ல மணி நம்ம வீட்டில் நிறைய வரட்டும் அப்படின்ட்டு ஒரு ஆசை தான். செடி வீட்டுக்குள்ளே நான் முறையாக செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த வீட்டு வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா சமைச்சிட்டேன். சாரி, டிஃபன் பண்ணி சாப்பிட்டாச்சு. பாருங்கள், இதுதான் எனக்கு சின்ன கிச்சன் தான், இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்த அப்படி அழகாக வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. அங்கே வந்து எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு வச்சுக்கிற முடியாது. இங்கே வந்து அப்படியே இருக்கிறத மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சிங்கு, அதுக்கும் வாஷிங் மிஷினுக்கு அதுக்கும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாத்திரம் கழுவி இந்த கூடையில் வச்சுருவேன். தண்ணியெல்லாம் வடியவும் செல்ஃபில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிக்கிடுவேன். இன்னும் எனக்கு இந்த டப்பாலாம் இல்லை. டப்பா வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு போக வாங்கிக்கிறோன்ட்டு இன்னும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். எனக்கு இப்போ கொஞ்சம் வாஷிங் மிஷின் வரவும் துணி துவைக்க கொஞ்சம் சுலபமாக இருக்குது. ரொம்ப இல்லாட்டி முடியாமல் இருந்துச்சுல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதுதான் நம்ம அடுப்படி. நல்லா இருக்கா? ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரமாக 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த வீட்டுக்கு வந்து. இது வந்து ரூமு. அப்படியே மெயின்டைன் பண்ணி போகுது. கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை இருக்குது. அப்புறம் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜில் பின்னாடி அந்த தண்ணி நம்பும்ல, அது நிறைஞ்சிருது. ஏன்னு தெரில, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து வந்து இது துவைச்ச துணி மடிக்கணும். அது துவைக்கிற துணி மிஷினில் போடணும். ஒரு 10 கிலோ அரிசி வாங்கியிருக்கோங்க. பெரிய பையன் வாங்க முடியாது, அதனால் 10 கிலோ வாங்கியிருக்கேன். அதை வந்து நம்ம வந்து மூட்டையில் இருக்குது, அதை அவுத்து அந்த ஜாடியில் கொட்டி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு வெட்டின வீடியோவை இதோட கனெக்ட் பண்ணி போடுறேன் பாருங்கள். கோயிலுக்கு இன்றைக்கி நாங்கள் இன்னும் போகலை, இனிமேல் தான் போகணும். போனால் அந்த வீடியோவும் சேர்த்து போடுறேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்லபடியாக கொண்டாடுங்க. பாய்.